ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி ஹெல்தி ஹோம் சமையலில் வாழைப்பூ மசால் செய்ய போகிறோம். சின்ன சைஸ் வாழைப்பூ, 1 ஸ்பூன் தயிர். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியும் தயிரையும் கலந்து வச்சுருக்கோம். இது வாழைப்பூ வந்து கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு தான். அதே மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கணும், கையும் கருப்பாகாமல் இருக்கும். இப்போ இந்த வாழைப்பூ லைட்டாக அப்படி செஞ்சுட்டு, இது நடுவில் இந்த மாதிரி நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், இதை எடுத்துடலாம். இது கட் பண்ண முடியாது, அதுக்காக தான் இதை எடுத்துடுறோம். நல்லா இதை மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண நம்ம இந்த தண்ணியில் எடுத்து போட்டு வச்சுப்போம். இப்போ இதை மாதிரி 4-5 தோல் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெள்ளையாக வந்துடும். இதை மாதிரி இருக்கும்போது நம்ம தோலோடையே நம்ம கட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். தோலில் சத்தும் அதிகமாக இருக்கனால நம்ம இதோடையே கட் பண்ணிப்போம். இதை மாதிரி நல்லா கீறிட்டு நல்லா பொடி பொடியாக முனையிலேருந்து கட் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி கட் பண்ண முடியாமல் இருக்க நரம்பெல்லாம் நம்ம இப்படி கட் பண்ணும் போதே இப்படி வந்துடும் வெளியில். அழகாக இதேமாதிரி எடுத்துடலாம். இப்போ வாழைப்பூ மசால் செஞ்சிடலாம். 1 வெங்காயம் கட் பண்ணது, 1 உருளைக்கிழங்கு இதேமாதிரி கட் பண்ணியிருக்கேன், 1 தக்காளி, 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகாய் பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, சோம்பு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன பீஸ் பட்டை, 1 பே லீஃப். எண்ணெய் சூடாகிட்டு இதில் முதல்ல பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம், அப்புறம் பே லீஃப், பட்டை. இது பொரிஞ்சோடனே நம்ம இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிப்போம். இதோட நம்ம வச்சுருக்க தக்காளி, உருளைக்கிழங்கு,
அப்புறம் காய் வதங்க தேவையான அளவு உப்பு. இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா கிரேவி நம்மளுக்கு சேர்ந்து வரதுக்காக நம்ம போட்டிருக்கோம் இதில். இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வெந்தோடனே இதோட நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கலாம். லேசாக தண்ணி தெளித்து வேக விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துட்டான்னு பார்ப்போம். நான் மூடி வச்சுட்டேன், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம மூடி வச்சனால உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துட்டு இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை போட்டுடலாம். வாழைப்பூவில் நார் நாராக இருக்கும், அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், வாழைப்பூ எவ்வளோ வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள், கருக்காமல். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வேக விட்டுட்டு மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். வாழைப்பூ வெந்துட்டு இதோட மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். ஜீரக பவுடர், கரம் மசாலா, தனியா பவுடர், அப்புறம் மிளகாய் பவுடர் உரப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இதில் இருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் இப்போ நல்லா மசிச்சாச்சு. நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். மசால் ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தோசை ஊற்றியாச்சு, அது மேலே மசால் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து மசாலா அழகாக அது மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். கிறிஸ்பியான வாழைப்பூ மசாலா தோசை ரெடி ஆகிட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.